வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி நம்ம பூரி சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். பட்டாணி குருமா என்னோட ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் பட்டாணி எடுத்திருக்கேன். அதை ஓவர் நைட் ஊற வச்சுட்டு இப்போ இதை நம்ம குக்கரில் போட்டுக்கலாம். இதோட ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கும் வேக வச்சுக்கலாம். குக்கரில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க. இப்போது இதை 4-5 விசிலுக்கு நல்லா வேக விடலாம். இப்போ வேக வச்ச பட்டாணியை தண்ணி இல்லாமல் வடிகட்டி வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 5 முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க, 1 டீஸ்பூன் சோம்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், அப்புறம் 1/4 கப் அளவுக்கு வேக வச்ச பட்டாணி. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணிட்டோம். இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 1 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நெய். எண்ணெய் நல்லா சூடானதும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா இந்தளவுக்கு பொன்னிறமானதும் இப்போ ஒரே ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து அதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம இப்போ பாயில் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது மல்லித்தூள் நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம வேக வச்ச பட்டாணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம பட்டாணி வேக வைக்கும் போதும் உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ அந்த தண்ணியும் நான் இப்போ இதில் சேர்க்க போகிறேன். ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போது பட்டாணி இந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம பட்டாணி வேக வச்ச தண்ணியும் இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இதை மூடி வச்சுருங்க. இந்த மசாலா ஸ்மெல்லாம் நல்லா போகணும். அது வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போது 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப திக்காக இருக்கிறதால நான் கொஞ்சமாக தண்ணியும் சேர்க்குறேன். இப்போ நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் நம்ம தாளிக்கும் போதும் சேர்க்கலாம். பட் அதெல்லாம் நம்ம சாப்பிடும்போது டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். அதனால தான் நான் பவுடர் சேர்க்குறேன். இப்படி கடைசியாக சேர்க்குறதால குருமா நல்லா வாசனையாகவும் இருக்கும். இப்போ இது திரும்ப ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் சிம்மில் இருக்கட்டும். ஃபைனலாக இப்போ நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம சுட சுட சுவையான பட்டாணி குருமா ரெடி ஆகிடுச்சு. இது பூரி, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷன். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல ரெசிபிஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா எங்கள் சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கும் இதே மாதிரி வேறு ஒரு நல்ல ரெசிபியில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.